Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம், இந்த மண்ணுலகம். விண்ணுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன், இந்த மனிதன். I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. உடலுக்குள் ஒளிந்துள்ள உயிரே, அதை உருவாக்கி கருவாக்கி இயக்கிடும் திருவே. கட்டளைகள் இடுவது மூளை, அதை திட்டப்படி முடிப்பது வேலை. அறிவு களஞ்சியம் மூளை, அனைத்துக்கும் அவசியம் மூளை. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. வாய்மை நேர்மை அறிவின் தூய்மை திறமை, அது திறமை. கோணல் புத்தியின் பக்தங்கள் கொடுமை, அது கொடுமை. I'm in action like a boomerang, all alone and I'm bad to the bone. மூளையில் சிறந்தவன் ஹிட்லர், அவன் மனிதனை சமைத்த பட்லர். மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. மூளையில் சிறந்தவர் காந்தி, அவர் உலகிற்கு தந்தாரே எந்நாளும் சாந்தி. உலகை அழித்தது ஹிட்லரின் புத்தி, உலகை அழிப்பது காந்திய சக்தி. நல்லவர்க்கெல்லாம் மனசாட்சி, சத்திய பாதையில் அரசாட்சி. Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. முதல்ல கூப்பிட்ட விஷயத்த சொல்ல விடுறா. சரி சரி, நீ மேட்ரை சொல்லு. இது 100 அடி ரோட்ல நடந்த கொலை, போலீஸ் தரப்புல திட்டப்பட்டு நடத்தப்பட்டதுன்னு சொல்றான். நாம தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல போறோம். அப்புறம் பாத்தி கொஞ்சம் காக்கா விழிப்பு. ஒரு நாள் காத்தால வாக்கிங் போகும்போது வலிப்பு வந்துடுத்து, கீழே ஊந்துட்டான். கூட்டம் கூடிடுச்சு. கூட்டத்துல ஒருத்தான் பரிதாபப்பட்டு சாவி குத்த கையில கொடுத்திருக்கான். சாவி குத்துல பேனா கத்தி, வலிப்புல கையாட்டும் போது கத்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, வலிப்பு கையில கத்தி, அவனே குச்சிக்கணும். இதை யாரும் தடுக்கல. கூட்டத்துல இருந்தவல்ல நீயும் ஒருத்தன். விஷயம் தற்செயலா நடந்ததுன்னு அடிச்சு சொல்றதுக்கு எங்க தரப்பு ஐ விட்னஸ் நீ ஒருத்தன் தான். உன் வாத திறமையால கொலைய சம்பவமாக்கி, என் வாக்கு திறமையால 302 வேற நம்பர் ஆக்குறேன். என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லுப்பா. நான் பெட்டிஷன்ல டைப் பண்ணி கொடுக்கணும். ஆமா, நாளை கோர்ட்ல என்ன பேர் சொல்ல போற? பொட்டு ரொட்டி கந்தன். இது ஒரு முக்கியமான கேஸ். சோ ப்ராசிக்யூஷன் தரப்புல இதை பிரசன்ட் பண்ணணும். சோ ஐ வாண்ட் மிஸ் ஐஸ்வர்யா டு ஒர்க் அலாங் வித் மீ. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ரெப்ரசன்டேட்டிவா நான் அப்பியர் ஆக போறேன். மிஸ் ஐஸ்வர்யா வாமனன். சோ இன்னைக்கு கோர்ட்ல மிஸ்ஸும் மாஸ்டரும் மோதிக்க போறாங்களே. என்னோட பிரிய அமல் முடிஞ்சாச்சு. என் சக வக்கீலா இருந்து ஜட்ஜான உங்களோட அபிலாஷைய பூர்த்தி பண்ணி விடுறேன். அதாவது பேச போறேன்.
யுவர் ஆனர், மரணமடைந்தவர் பெயர் ராமாமிர்தம், ஏஜ் 65. ரொம்ப நாளாவே காக்கா ஒழிப்பு நோயில சஃபர் பண்றாருங்கிறது அவரோட மெடிக்கல் ஹிஸ்டரி. ஒரு நாள் காத்தால வாக்கிங் போகும்போது வலிப்பு வந்துடுத்து, நடுத்தரில் கீழே விழுந்துட்டார். ஆஸ் யூஷுவல் கூட்டம் கூடியிருத்து, பப்ளிக் அன்னோன் ஃபேஸஸ். சாதாரணமா காக்கா ஒழிப்பு வந்தா இரும்பு கொடுக்கறது வழக்கம். அதுல யாரோ ஒருத்தன் பாவம் புண்ணியன்னு பார்த்து அவர் கையில சாவி குத்த திணிச்சுட்டான். திணிச்சது யாரு? அது யாரும் பப்ளிக் அன்னோன் ஃபேஸ். யுவர் ஆனர், இந்த பாயிண்ட எங்க வாதத்துல நாங்க கிளியர் பண்ண போறோம். ஏன் இப்பவே பண்றது? முதல்ல உங்க விளக்கத்தை கொடுங்க. சாவி குத்த யார குடுத்தான்னு சொன்னேனே, அதுல ஒரு பேனா கத்தி இருந்துதான். இருந்ததா இல்ல, இருந்தது இருக்கு. இருக்குமா? நான் இல்லையே நான் சொன்னேன். அதான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டேனே. இந்த விஷயம் என்னன்னா, அவர் காக்கா ஒழிப்பு வந்த மூவ்மெண்ட்ல கத்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மூவ்மெண்ட்ல தனக்கு தானே குத்து விட்டார். இதையே யாரும் தடுக்கல. பிகாஸ் அங்க இருந்தவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நோட் திஸ் யுவர் ஆனர். அந்த பாவி மனுஷன் வலிப்பு வந்து அந்த சாவி குத்துல இருக்கிற பேனா கத்தியால கை கால் அசைச்சு தனக்கு தானே குத்தி விட்டார். உயிர் போயிடுத்து. போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் கொடுத்துட்டா. ஆப்டர் எ வீக், ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஞானோதய வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட் ஆட் பண்ணி இது கொலைன்னு சொன்னா எப்படி நம்புறது? எங்களுக்கு போலீஸ் மாதிரி இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு கிடையாது. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இது தற்செயலா நடந்த மரணம்னு. இருக்கட்டும்மா, நீ பேசலாம். அவசரப்படுறிய, ஆர்வ கோளாறு தெரியறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கே காக்கா ஒழிப்புன்னு வச்சுப்போ. பேச்சுக்கு சொன்னேன். காக்கா ஒழிப்பு வந்துடுத்து, கை கால ஆட்டிக்கிறேன். உங்க கையில தான் பேனா இருக்க, அதை நிப்ப அளவுல குத்திக்கிறேன். குத்தின உடனே விபரீதம் ஆயிடுத்து. திடீர்னு அந்த நிப்ப ஆயுதமும் வேலா இல்ல, நிப்ப ஆயுதமா மாறதுக்காக சந்தர்ப்பம் ஏற்பட்டு அங்கலாச்சுப்படா. யோசிச்சு பாருங்க. இந்த உபநிஷத்துல ஒண்ணு சொல்வா, புல்லும் மாடுதுன்னா பாலாகும், அந்த பாலும் பாம்பு குடிச்சா விஷமாகும். அதே மாதிரிதான் இந்த சாவி குத்து மேட்டர் எல்லாம். இதுல இவர் பாவம், அது அவர் பேர் என்னமா, செத்து போனாரே அமிர்தமா, ராமாமிர்தம். ராமாமிர்தத்தோட சீமந்த புத்திரன் இவர். சீமந்தம் ஆயிடுத்தோ உனக்கு எப்படி தெரியும்? ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ. இவரு போய் இவரு யார் மூலமாவும் சாவி குத்துல பேனா கத்தி வச்சு குடுத்துட்டாருன்னு சொன்னா எப்படி ரொம்ப கண்ட்ரைவடா இருக்க. நவ் மே ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ் யுவர் ஆனர். இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் முரளிய நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ணிட்டா எனக்கு ஜம்மு சாபல்யம் ஆயிடும். என்ன அங்க பாக்குறேன்? குழந்தை முகம் வாடாத பாத்துக்கிறேல. யுவர் ஆனர், நான் இந்த அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணதுக்கு காரணமே லேர்ன்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். 6-7 வயசுல இருந்து தான் அவரோட மனசு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். கிராஸ் எக்ஸாமினேஷன்ங்கிற பேர்ல எங்களோட மேட்டர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அப்படியே பிளேட்டை மாத்தி குட்டிய குழப்புவார். குட்டைய குழப்புவாரா இல்ல குட்டையாவே இருந்து குழப்புவாரா? கிண்டலா? நீ ஜட்ஜானது எப்படி எனக்கு தெரியாதா? விட்னஸ் வரலாம். இன்ஸ்பெக்டர் தான் PW1. சாரி யுவர் ஆனர், இவர் PW1 இல்ல. இவர் விசாரிக்க விரும்புறது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். PWங்கிறது பப்ளிக் விட்னஸ், இவர் ப்ராசிக்யூஷன் விட்னஸ்ங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். அப்ப அவரை என்ன கூப்பிடுறது? PW உடனே கூப்பிட கூடாதுன்னு அப்புறம் வா அப்படின்னு கூப்பிட முடியும்? என்ன யுவர் ஆனர், நீங்களும் நானும் லா காலேஜில் படிச்சலாம் வேஸ்டா? ஜெனரேஷன் கேப் நம்மளும் பாதிச்சு விட்டா. இப்ப நாம என்ன கூப்பிடுறது அவரை? ஆர்டர் ஆர்டர். போத் தி கவுன்சில்ஸ் லிசன். அதை தீர்மானிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மை டியர் ப்ராக்சி ப்ராசிக்யூட்டர், அந்த பாக்ஸ்ல ஏறிட்டா ஈஸி விட்னஸ். சாட்சியும் அவரே, சாட்சியும் அவருடையது. ஒன் who gives a judicial inquiry is a witness. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல லேட் ஜஸ்டிஸ்
PV ராஜமன்னார் இந்த மாதிரி சட்ட சிக்கல் நிறைஞ்ச வழக்கில் சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கம்ப்ளைனன்ட் இஸ் PW1. சோ உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் முரளி தான் PW1. சோ இன்ஸ்பெக்டர் முரளிய விட்னஸ கூப்பிடுறேன். இன்ஸ்பெக்டர் முரளி, சடங்கு கேள்வி 2, சாமானிய கேள்வி 2, சாமர்த்திய கேள்வி 2, மொத்தம் 6 கேள்வி தான் கேட்பேன். மிஸ்டர் ராமாமிர்தம் காக்கா ஒலிப்பு வந்து கீழே விழுந்தப்போ நீங்க ஸ்பாட்ல இருந்தேலா? அந்த ஸ்பாட்டுக்கு உங்க என்ட்ரி எப்போ? அவரோட உயிர் எக்ஸிட் ஆன அப்புறமா? சம்பவம் நடந்த அன்னைக்கு ரோட்ல ஒரே டிராபிக் ஜாம். பிளாஷ்பேக் போலாமா? 1000 கார், ஒரே ஹார்ன் சத்தம், ஹார்ன் அடிக்குது பாட்டு பாடலாமா? அதே கேட்டேன். நான் அதை கேட்கல. நீங்க ஸ்பாட்டுக்கு வந்த போது ராமாமிர்தம் அவரா இருந்தாரா, அதுவா இருந்ததா? ஸ்பாட்டுக்கு நான் வந்து அங்க இருக்கிற ரெசிடென்ட் டாக்டர் வந்து ஸ்பாட்லயே உயிர் பிரிஞ்சது சொல்ற வரைக்கும் என் வியூ படி அவர் இருந்தவர். ஜிஹெச்சுக்கு போய் செத்து போய் 15 நிமிஷம் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என் கேஸ் ரிப்போர்ட் படி அவர் இறந்தவர். பதில் சொல்றதுல நீர் சிறந்தவர். சாவி குத்த அவர்கிட்ட யார் கொடுத்தா? இத பத்தி தான் அவங்க அப்புறமா சொல்றதா சொன்னாங்களே. என் காதுல மட்டும் ரகசியமா சொல்லுங்களேன், அப்புறம் அவன் ஓபன் கோர்ட்ல சொல்லிக்கிட்டோம். ஏ, உங்களுக்கு சாவி கொடுத்து வச்சிருக்காளா? சாவி குத்த ஏன் யாரும் கிளைம் பண்ணவே இல்ல? அந்த சாவி குத்த ஸ்பாட்ல எப்ப பார்த்தேன்? ஸ்பாட்டுக்கு நான் போய் அந்த ஆளை பார்த்த போது அவர் வச்சிருந்த சாவி கொத்துல கத்தி இருந்தது. கத்தியோட இணைக்கப்பட்ட சாவி கொத்துன்னு FIRல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது உங்க சாமர்த்தியம். பாவம்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவங்க அக்யூஸ் ஆகிற வேலை. இதனால்தான் யுவர் ஆனர் ஜென்யூன் ஆக்சிடென்ட்ல கூட யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டேங்கிறா. நீங்க இந்த மாதிரி ஹராஸ் பண்ணி தெரிஞ்சுதான் சாவி குத்த யாரும் கிளைம் பண்ண வரவே இல்லை. அவரை கொஞ்சம் பட்டினடா கேட்க சொல்லுங்க. யுவர் லார்ட்ஷிப், சாவி பத்தி கேட்க சொல்லுங்க, சாவிய பத்தி அப்புறமா கேட்கலாம். Necessity knows no law. All is fair in war and law. நோ ரெயின் நோ கிரெயின் கேள்விப்பட்டிருக்கேம்மா. மாறி இல்லாம காரியம் இல்ல, அதே மாதிரி கேள்வி இல்லாம பாமன் இல்ல. அதை கேட்கறத தவிர எனக்கு வேற வழியும் இல்ல. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் முரளி, இன்ஸ்பெக்டர் முரளி இந்த கூட்டத்துல இருந்தா விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணல? ஆமா. அவரை கேட்டேலா சாவி குத்த யார் கொடுத்ததுன்னு? இரிட்டேட் ஆக கூடாதுமா, முக்கியமான கேள்வி. மிஸ்டர் முரளி, முதல்ல தாக்கல் செஞ்சேல அந்த பேரை நாங்க ஒத்துக்கிறோம். 2வது ஒண்ணு பண்ணல, இந்த கொலைகளேன்னு, அது ஜிலேபி, அதை நான் ஒத்துக்க முடியாது. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் காக்கா ஒழிப்பு கதை ஒன்று சொல்றேன். ஜூனியர் தோத்தாத்திரி இருக்கான அசத்து ஒரு வாட்டி ஒரு வீட்டுல குடியிருந்தான். வீட்டுக்காரன் தகராறு பண்ணி காலி பண்ண சொன்னான். இது முண்டோ சட்டம் பேசுறது முடியாதுன்னு. உடனே வீட்டுக்காரன் இவனை பார்த்து, நீ 10 நாள காலி பண்ற இல்ல ஒன்னா காலி பண்றேன்னா, நீங்களும் தான் அப்ப இருந்தாலும் அப்படிதான் தெரியுமே. யுவர் ஆனர், வீட்டுக்காரன் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே தோத்தாத்திரி பார்த்து, டேய் நீ 10 நாள் நீ காலி பண்ணு இல்ல ஒன்ன காலி பண்ணுவேன்னு விட்டார். அவருக்கும் காக்கா வலிப்பு உண்டு. ஒரு நாள் மித்தத்துல துணி உணர்த்தும் போது வலிப்பு வந்து கொடுத்து கீழே ஊந்து விட்டார். வீட்டுக்காரம்மா இரும்ப கொடுன்னா, இந்த சின்ன மூதேவி கேலண்டருக்கு ஆணிய சுத்தி ஆள அடிச்சிருந்தது. கையில இருந்த சுத்திய அவர்கிட்ட கொடுத்து சுத்தியில எப்படி இருக்கும்? மேல் பக்கம் இரும்பு, கையில மரப்பிடி இல்லையா? இதுல சுத்தியில இரும்பு பக்கம் அவர்கிட்ட கொடுத்துட்டு மரப்பிடி கையில வச்சிருக்கணும். மாத்தி கொடுத்த கையோட நேர அவர்கிட்ட போய் தட்டப்பட்டெல்லாம் அவுத்து விட்டு வாயெல்லாம் தொடச்சு விட்டு இருக்கு. அவர் கையில சுத்தி சுத்தம் நங்கு ஸ்கூல் பில் மாதிரி தலையிலேயே அடிச்சுட்டார். ஆர்டர் ஆர்டர். அப்ப இதே லேனர் ஜட்ஜ் சீனியர் வக்கீலா இருந்தார். நானும் அவரை உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். இந்த தோத்தாத்திரி ரத்தம் சொட்ட ஓடி வந்தான். சார், வீட்டுக்காரன் சுத்தியால அடிச்சுட்டான். அப்புறம் இந்த தோத்தாத்திரி கட்டு போடட்டுமா கேஸ் போடட்டுமான்னா, ஏன்னா அன்னைக்கு இதே இன்ஸ்பெக்டர் முன்னாடிதான் வீட்டுக்காரன் என்ன பார்த்து காலி பண்ணுவேன்னா, இந்த கேஸ்ல இவனை காலி பண்ணிட்டா நான் காலி பண்ண வேணாமேன்னு சொன்னான். அன்னைக்கு இதே இன்ஸ்பெக்டர் முரளி தான்
தோத்தாத்திரி கேஸ விசாரிச்சா அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னார். அதே சமயம் லார்ட்ஷிப், நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. சட்டத்தோட இண்டு எடுக்கலாம் பார்த்தா தோத்தாத்திரி சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்காரன் இவனை கொலை பண்றதுக்கு முயற்சித்து இருக்கலாம். அப்படி நடந்ததா? இல்லையே, தற்செயலா நடந்த விஷயம். அதே மாதிரி ராமாமிர்தம் தன்னை கத்தியால குத்திட்டதும் தற்செயலா நடந்ததுதான். இந்த மாதிரி காக்கா ஒழிப்புக்காரர்களுக்கு சட்டப்பூர்வமா ஏதாவது பாதுகாப்பு கொடுக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு கொலைன்னு வாதம் பண்ணிட்டு ஃப்ரேம் அப் பண்றது தப்பு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், சாவி கொத்துல இருந்த அத்தனை கீஸுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே டூப்ளிகேட் கீஸ் தான். அறம் போட்டு ராவாத பூட்டு ரிப்பேர்காரன் கிட்ட இருக்கிற மாதிரி யாருமே யூஸ் பண்ணாத சாவிகள் தான். ஆகவே இது திட்டமிட்ட கொலைதான். செத்தவருக்கு காக்கா வலிப்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத ரொம்ப கிளவரா யூஸ் பண்ணிருக்கார் அவரோட புள்ள சொத்துக்காக. ஆகவே இது ஆளை வச்சு திட்டமிட்டு செஞ்ச கொலைதாங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. யுவர் ஆனர், இந்த கேஸ்ல எங்க தரப்புல ஒரு முக்கியமான சம்பவ சாட்சியை ஆஜர்படுத்த நீங்க அனுமதி கொடுக்கணும். பிராசிக்யூஷன் தரப்புல வேணா கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டுமே. ஏன்னா கண்ணாயிரம் கரெக்டா புழுகுவானா? அனுமந்தா, கிளிம். எஸ், கால் தி விட்னஸ். ஒற்றொட்டி கந்தன், ஒற்றொட்டி கந்தன், ஒற்றொட்டி கந்தன். ஏம்பா, நீதான் பொட்டொட்டி கந்தன? ஆமாங்க. யூ கேன் எக்ஸாமின் தி விட்னஸ். தேங்க் யூ சார். அப்பா போப்பா. அதென்ன பொட்ரோட்டின்னு ஒரு பேரு? பேர் இல்லைங்க, ஊரு. பண்ருட்டி பக்கத்துல பொட்ருட்டி. என் பேரு கந்தன். உங்க விலாசம்? 136 குறுக்கு தெரு, கண்ணமாம்பேட்டை, சென்னை. அப்போ 137ல ஒரு வீணை டீச்சர் இருக்காங்களே, தெரியுமா? 135ல தார தப்பிட்டு அடிக்கிறவங்க கூட இருக்கலாம். அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்ல. நோட்டீஸ் யுவர் ஆனர். எங்க வேலை பாக்குறீங்க? 100 அடி ரோட்ல ஒரு அடுக்குமாடி கட்டடத்துல வாட்ச்மேனா இருக்கேன். அப்போ செத்து போன ராமாமிர்தத்தை உங்களுக்கு தெரியும்ல? ஓ தெரியுமே. வலிப்பு வந்து கீழே விழும்போது சாவி கொத்த நான் தான் கொடுத்தேன். ஆமா, இதையே நீங்க போலீஸ்ல சொல்ல வரல? தட் இஸ் போலீஸ் சொல்லிங், கோர்ட் இஸ் பெட்டரிங். தமிழ்லயே சொல்லுங்க. அதாவது போலீஸ்ல சொல்றதை விட கோர்ட்ல சொல்றது பெட்டர்னு நினைச்சேன். அதான் ஐயா முன்னால வந்து நிக்கிறேன். அப்ப இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்மதம் இருக்கு இல்லையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சாட்சிக்காரனா கொலைகாரன் சொன்னது தப்பு. மிஸ்டர் பொட்ரோட்டி, நீங்க கொடுத்த சாவி கொத்துல இருந்த கத்தியால தான் அவர் தன்னை குத்திக்கிட்டு செத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? யூ see, என் சம்சாரம் சினிமாவுக்கு போயிட்டு லேட்டா வரும். நான் திட்டிக்கிட்டே சாவி கொத்த கையில கொடுப்பேன். அதுல கத்தி மாட்டி இருக்கும். உடனே என் சம்சாரம் என் புருஷன் கொல்ல வரான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த நேரத்தில் கையில என்ன இருந்ததோ அதை கொடுத்தேன். இது என்ன தப்பா? யூ see, உயிர் தி காப்பாச்சிங்ஸ். போதும். இப்ப நீங்க கொடுத்த விலாசத்தை வச்சு உங்களை பத்தி விசாரிச்சு உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? சவால் எப்படி திம்சே? யுவர் ஆனர், திஸ் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். சாட்சியை விசாரிமா, சாட்சியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காதே. அவர் கொடுத்த தகவலும் தப்பா இருந்ததுன்னா ஜட்ஜி வேணும்னா சாட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஏன் அங்கே இருந்தா பண்ணாம இருக்கலாம். தட் இஸ் ஹிஸ் ஜாப். நீ அனாவசியமா சாட்சியை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காதே. சாரி யுவர் ஆனர், மரபு கட்டவிட்டு சாட்சியை விசாரிக்க சொல்லுங்க. Get out. Your Honor, ஒரு நபரை உங்க முன்னால கோர்ட்ல சரணடை வைக்கிறதுக்கு உங்களோட அனுமதி வேணும். ப்ளீஸ். ஐ அப்ஜெக்ட். என்னது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சாட்சியை விசாரிச்சுட்டு இருக்கோம், அதை அப்படியே அந்தத்துல விட்டுட்டு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம யாரையும் சரண்டர் பண்ண சொல்றீங்க? யுவர் ஆனர், என்ன எங்க போயிட்டு இருக்கு கேஸ்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்.
பெட்டர் யூ அட்ஜர்ன் த கேஸ் நவ. யுவர் ஆனர், இப்ப சரண்டர் ஆக போற பார்ட்டிக்கும் இங்க கூண்ட்ல நிக்கிறவருக்கும் இந்த கேஸ் விஷயமா சம்பந்தம் இருக்கு. உண்மையை நிரூபிக்கிறது தானே இந்த கோர்ட்டோட தர்மம். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? கிவ். யோ சுமாரியா, என்ன சார்? ஓகே, அவரை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணுங்க. నమస్కారం అండి.